ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கே ஒரு உரித்தான திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு 3 தவணைகளில் 2000 வீதம், மொத்தம் வருடத்திற்கு 6000 வீதம் விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வச்சுட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு தரப்புலேருந்து மொத்தம் 20 தவணைகள் விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வச்சுருக்காங்க. ஸோ 2025 முதல் தவணையாக பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில் வெளியிட்டாங்க. இரண்டாவது தவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வெளியிட்டாங்க. ஸோ இந்த வருடத்திற்கான 3வது தவணை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் மற்றும் விவசாயிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருந்தது. இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 21வது தவணை இந்த நாட்களில் வெளியிடப்படும், அவரோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், விவசாயிகளோட எதிர்காலம் மற்றும் அவர்களோட நலனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து பிரத்யேகமாக உரித்தான ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிஷான், அதாவது பிரதான் மந்திரி கிஷான் யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் மத்தியில் பெரிதுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 தவணைகள் வந்து வங்கி கணக்கில் நேரடியாக வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் வரவு வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 தவணைகளில் அவங்களுக்கு உரித்தான 2000 வீதம், மொத்தம் ஆண்டுக்கு 6000 வீதம் அவரோட வங்கி கணக்கில் வரவு வச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2025 3 தவணைகள் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே 3 தவணைகள் கொடுப்பாங்க. ஸோ முதல் தவணை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வெளியிட்டாங்க. இரண்டாவது தவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த 3வது தவணை, இந்த ஆண்டிற்கான 3வது தவணை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாயிருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய நவம்பர் 19ஆம் தேதி அனைத்து விவசாயிகளோட வங்கி கணக்கில், அதாவது 11 கோடி விவசாயிகளோட வங்கி கணக்கில் 2000 வீதம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இகேஒய்சி, அதே மாதிரி வங்கி கணக்கு ஆதாரோட இணைக்காமல் இருக்கிறீங்க, சரியாக வங்கி கணக்கை நீங்கள் வந்து உறுதி செய்யாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிலப்பதிவுகளை சரிபார்க்கணும். இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் 19ஆம் தேதி ஸோ உங்களோட வங்கி கணக்கில் இந்த 2000 அப்படிங்கிறது வர வைப்பாங்க. விவசாயிகளுக்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரதான ஒரு முக்கிய ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது தனித்துவ அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்காக, நில மேம்பாட்டுக்காக. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்து இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்து வங்கி கணக்கு கரெக்டாக ஆதாரோட இணைச்சிருந்தீங்க. ஸோ வங்கி கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக உள்ளே என்டர் பண்ணியிருக்கீங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்துட்டிங்கனாவே வரக்கூடிய நவம்பர் 19ஆம் தேதி அப்படிங்கிறது ஸோ 2000 அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.